ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் கவிஞர் தமிழ் ஒலி பற்றி பார்க்கலாம். அதாவது யூனிட் 7 தமிழ் யூனிட் 7ல் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ற டாப்பிக்கில் சில அறிஞர்களோட நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலிருந்து அது போக திருக்குறள் அப்புறம் அறநூல்கள் இதெல்லாம் சேர்த்து நமக்கு மொத்தம் 15 மதிப்பெண்களுக்கு அதிலிருந்து கேள்வி வரும். ஸோ அதில் இருக்க எல்லா பாயிண்ட்டுமே நம்ம போன வீடியோ தாராபாரதி அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் சொன்ன மாதிரி அதில் இருக்க எல்லா பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது தியரி பார்ட். இதில் வர கொஸ்டின் வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ எல்லாம் கண்டிப்பாக நல்லா படிச்சிருக்கணும். ஸோ அந்த இதில் இன்னைக்கு வந்து தமிழ் வழி பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் கவிஞர் தமிழ் வழி அவர்கள். இவர்களுடைய இயற்பெயர் வந்து விஜயரங்கன். பெற்றோர் வந்து சின்னையா செங்கேணி. இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா குறிஞ்சிப்பாடியை அடுத்த ஆடூர் அகரம், புதுவை டிஸ்ட்ரிக்ட். காலம் வந்து பார்த்தீங்கன்னா 21/10/1924 முதல் 29/3/1965 வரை. ஓகேவா? தனது சிறு வயதில் பட்டுராசு என்று செல்லமாக அழைக்கப்பட்டார். ஸோ இவரோட செல்ல பெயர் என்ன அப்படின்னா பட்டுராசு. இவர் எங்கே கல்வி கற்றார் அப்படின்னா கரந்தை தமிழ் கல்லூரி மற்றும் புதுவை கல்வி கல்லூரி, இந்த 2 கல்லூரிகளில் கல்வி பயின்றார் கவிஞர் தமிழ்வழி. ஸோ இவரோட சிறப்புகள் என்ன அப்படின்னா இவர் வந்து பொது உடைமை உணர்வு கொண்டவர். ஓகேவா? கம்யூனிஸ்ட் அந்த மாதிரி பொது உடைமை உணர்வு கொண்டவர். பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கினார். இது கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. பாரதியாரோட வழித்தோன்றல், பாரதிதாசனின் மாணவர். ஓகேவா? அப்புறம் இவரை பற்றிய முக்கியமானது என்னன்னா நவீன இலக்கிய துறையில் முதல் தலித் கவிஞர் என்ற பாராட்டுக்குரியவர் கவிஞர் தமிழ்வழி. இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா ஒரு கவிஞன் வாழ்ந்ததற்கு அடையாளமே அவனுடைய படைப்புகள் தான் என்று கூறியவர் யாருன்னு கேட்கலாம். கவிஞர் தமிழ்வழி. ஒரு கவிஞன் வாழ்ந்ததற்கு அடையாளமே அவனுடைய படைப்புகள் தான் என்று கூறியவர் யார் அப்படின்னா கவிஞர் தமிழ்வழி. ஓகேவா? சந்த கவிதைகள் இயற்றுவதில் அதிக நாட்டம் கொண்டவர். ஓகேவா? சந்த கவிதைகள் இயற்றுவதில் அதிகம் நாட்டம் கொண்டவர் யார் அப்படின்னா கவிஞர் தமிழ்வழி. செஞ்சீன புரட்சி என்பதை தமிழில் பாடிய முதல் கவிஞன் யார் அப்படின்னா கவிஞர் தமிழ்வழி. ஓகேவா? இது கேட்கலாம். செஞ்சீன புரட்சி என்பதை தமிழில் பாடிய முதல் கவிஞன் யார் அப்படின்னா கவிஞர் தமிழ்வழி தான். திராவிடர் கழக தொண்டராக இருந்து பிற்காலத்தில் பொது உடைமை இயக்கத்தில் ஈடுபட்டவர். பட்டியலின மக்களின் இழிநிலை கண்டு அவர்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளையும் சமூகத்தில் நிலவும் சாதிய வேறுபாடுகளையும் சாடி கவிதைகள் எழுதினார். ஓகேவா? இவர் வந்து பாரதியாரை ஞான தந்தையாகவும் பாரதிதாசனை குருவாகவும் கருதி கவிதைகள் இயற்றியவர். ஓகேவா? பாரதியாரை ஞான தந்தையாகவும் பாரதிதாசனை குருவாகவும் கருதி கவிதைகள் இயற்றியவர் தான் கவிஞர் தமிழ்வழி. இவர் வந்து கவிதைகள் மட்டும் கிடையாது, கதைகள், கட்டுரைகள், இலக்கிய திறனாய்வுகள், அப்புறம் மேடை நாடகங்கள், குழந்தை பாடல்கள் என பல இயற்றியவர். ஓகேவா? கவிதைகள் மட்டும் இல்லை, இவரோட படைப்புகள் அப்படின்ட்டு கேட்கலாம். கவிதைகள், கதைகள், கட்டுரைகள், அப்புறம் இலக்கிய திறனாய்வுகள், மேடை நாடகங்கள், குழந்தை பாடல்கள் என பல இயற்றியவர். ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியமான பாட்டு. படைப்புகள் எந்த கவிஞர் எடுத்துக்கிட்டாலுமே அவரோட படைப்புகள்லேருந்து கொஸ்டின் வரலாம். அவரோட இயற்பெயர், சிறப்பு பெயர் அதிலேருந்து கொஸ்டின் வரலாம். இல்லை அவங்களுக்குன்னு தனியாக ஏதாவது ஸ்பெஷல் அந்த மாதிரி இருக்கும்ல, அதுலேருந்து கொஸ்டின் வரலாம். அந்த வகையில் பார்க்கும்போது படைப்புகள் ரொம்பவே முக்கியம். ஸோ கவிஞர் தமிழ்வழியோட படைப்புகள் எந்த வருஷம் அப்படின்றத பார்க்கலாம். கவிஞனின் காதல் இது வந்து 1947ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட்டு நிலை பெற்ற சிலையும் அதுவும் 1947. வீராயி அதுவும் 1947. கவிஞனின் காதல், நிலை பெற்ற சிலை, வீராயி மூன்றுமே 1947 வெளிவந்த படைப்புகள். மே தினமே வருக. நெக்ஸ்ட்டு விதியோ வீணையோ இது வந்து 1961. கண்ணப்பன் கிளிகள் 1966. புத்தர் பிறந்தார் முற்றுப்பெறாத காவியம் இது வந்து முற்று பெறவில்லை. ஓகேவா? கோசலகுமாரி இது வந்து 1966 வெளியான படைப்பு. மாதவி காவியம் 1995. இந்த மாதவி காவியம் வந்து 3 காண்டங்களாகவும் 27 காதைகளாகவும் விரிவாக எழுதப்பட்ட காவியம். ஓகேவா? பூவண்ணன் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மாதவி காவியத்தை பற்றி, கவிஞர் தமிழ்வழி காலன் அப்படின்னா யமன், காலனை வென்று கடகட என சிரிக்கும் அற்புத சிரிப்பே இக்காவியம். அதாவது மாதவி காவியத்தை பற்றி பூவண்ணன் என்ன சொல்றாருன்னா கவிஞர் தமிழ்வழி காலனை வென்று கடகட என சிரிக்கும் அற்புத சிரிப்பே இக்காவியம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னா பூவண்ணன். நெக்ஸ்ட்டு சிலப்பதிகாரம் காவியமா நாடகமா அப்படின்ற ஒரு படைப்பு. நெக்ஸ்ட் திருக்குறளும் கடவுளும், அப்புறம் தமிழர் சமுதாயம்.
இது போக தமிழும் சமஸ்கிருதம், வனமலர்கள் அப்படின்றது ஒரு குழந்தைகளுக்கான கதை ஓகேவா? அத வந்து தாமரை இதழ்ல வெளியிட்டிருப்பாருன்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட்டு மாமாவின் சாகசம். அது போக பாண்டியன் பரிசு, பாரதிதாசனோட நூலான பாண்டியன் பரிசை படியெடுத்தவரும் இவர்தான். நெக்ஸ்ட்டு எவரெஸ்ட் மலையுச்சியில் 26 மே 1953 அன்று இந்திய தேசிய கொடியை ஏற்றிய டென்சிங் நோர்கேயை பாராட்டி கவிதையும் எழுதியிருக்கிறாரு தமிழ்வழி அவர்கள். ஸோ தமிழ்வழி அவர்களுடைய புனைப்பெயர் மற்றும் இதழ்கள் பார்க்கலாம். தமிழ்வழி வந்து விஜயரங்கம், விஜயன், சீவீர அப்படின்றதெல்லாம் அவரோட புனைப்பெயர்கள். ஸோ அந்த புனைப்பெயர்களில் அவர் வந்து கவிதை மற்றும் கட்டுரை எழுதியிருக்காரு. ஸோ அவரோட இதழ்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னணி, புதுமை இலக்கியம், சாட்டை போன்ற இதழ்களில் பணியாற்றினார். சனயுகம் அப்படின்ற திங்கள் இதழை தம் சொந்த முயற்சியில் நடத்தி மார்க்கிய கருத்துக்களை பரப்பினார். இந்த சனயுகம் அப்படின்றது முக்கியம். ஏன்னா இது இவரோட இதழ், மாத இதழ் ஓகேவா? சொந்த முயற்சியில் நடத்தி மார்க்கிய கருத்துக்களை பரப்பினார். ஸோ இவரோட திரைப்பயணம் 50களின் இறுதியில் தமிழ் ஒலி திரைப்படத் துறையில் கால் வைக்கிறார் ஓகேவா? இவர் வந்து 2 பாடல் எழுதியிருப்பாரு. உலகம் அப்படின்ற திரைப்படத்தில் ஒரு பாடலும், அலாவுதீனும் அற்புத விளக்கம் அப்படின்ற திரைப்படத்தில் ஒரு பாடலும் எழுதியிருக்காரு ஓகேவா? அதுக்கப்புறம் இவர் எழுதிய சிற்பியின் காதல் அப்படின்ற நாடகம் வணங்காமுடி என்ற பெயரில் திரைப்படமாக வெளிவந்தது. இது கேட்கலாம், கவிஞர் தமிழ்வழியின் எந்த படைப்பு திரைப்படமாக வெளிவந்தது அப்படின்னா சிற்பியின் காதல் அப்படின்ற நாடகம் வந்து வணங்காமுடி அப்படின்ற பெயரில் வந்து திரைப்படமாக வெளிவந்தது ஓகேவா? அரசு செய்த சிறப்பு பாருங்க. தமிழ் ஒலியை சிறப்பிக்கும் வகையில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக வளாகத்தில் 27/2/2024 அதாவது கடந்த ஆண்டு தமிழக அரசால் சிலை நிறுவப்பட்டுள்ளது ஓகேவா? தமிழ் ஒலிக்கு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் கடந்த ஆண்டு தமிழக அரசால் சிலை நிறுவப்பட்டுள்ளது. ஸோ இவருடைய பிற சிறப்புகள் என்ன அப்படின்னா தமிழ் ஒலி பற்றி பன்மொழி புலவர் க. அப்பாத்துரையார் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய காலத்தில் என் அருகில் இப்படி ஒரு மகத்தான கவிஞர் இருந்திருக்கிறார் என்பதை என்னால் தெரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டதே அப்படின்ற அவர் வருத்தப்படுற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் இயக்குனர் பாரதி செல்வா இயக்கத்தில் தமிழ் ஒலி குறித்த ஆவணப்படம் வந்து 2024 எடுக்கப்பட்டது ஓகேவா? நெக்ஸ்ட் இவரோட ஒரு கவிதை இவர் வந்து பொது உடைமை பொது உடைமை உணர்வு கொண்டவர், ஆல்ரெடி பார்த்துருந்தோம்ல. அதில் உலக தொழிலாளர்களின் உரிமை நாளான மே தினம், சிங்காரவேலர் மே தினத்துக்கு ரொம்ப போராடி இருப்பார். அந்த மாதிரி உலக தொழிலாளர்களின் உரிமை நாளான மே நாளை வரவேற்று கவிஞர் குயிலன் நடத்திய முன்னணி இதழில் ஒரு கவிதை எழுதுறாரு. அந்த கவிதையை பாருங்க. கோழிக்கு முன் எழுந்து கொத்தடிமை போல் உழைத்து பாடுபட்ட ஏழை முகம் பார்த்து பதைவதைத்து கண்ணீர் துடைக்க வந்த காலமே நீ வருக, அன்பே இருட்கடலில் ஆழ்ந்திருந்து வந்த முத்தே, முழுநிலவே மே தினமே வாராய் நீ வாராய், உனக்கென்றன் வாழ்த்தை இசைக்கிறேன் அப்படின்ற பாடல் தான் இது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக அவுட் சோர்ஸு. இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் அந்தளவுக்கு இல்லை. ஸ்கூல் புக்கில் அவரோட ஆசிரியர் குறிப்புன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருக்குது. ஸோ அதுலேருந்து அதுக்கப்புறம் தேவிராவோட புத்தகத்தில் இருந்து இது போக நெட்டில் இருந்தவங்களுக்கு எல்லாம் பார்த்தா ஒரே வீடியோவில் இருந்தால் நீட்டாக இருக்குமே அப்படின்றதுக்காக நான் நெட்டில் இருந்து எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் கவிஞர் தமிழ்வழியை பற்றின ஃபுல் டீட்டெயில். இது போக பட்டமரம் 9th புக்கில் இருக்கும் பட்டமரம் அப்படின்ற ஒரு கவிதை, அதுவும் கவிஞர் தமிழ்வழி எழுதுனது தான். ஸோ அது பார்த்துடலாம். இப்போ 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் இயல் 2ல் பட்டமரம் அப்படின்ற ஒரு கவிதை வந்து கவிஞர் தமிழ்வழியுடையது. ஸோ இதை பற்றி பார்க்கலாம். மொட்டை கிளையோடு நின்று தினம் பெருமூச்சு விடும் மரமே, வெட்டப்படும் ஒரு நாள் வருமென்று விசனம் அடைந்தனையோ, குந்த நிழல் தர கந்த மலர் தர கூரை விரித்த இலை வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பி குமைந்தனையோ, கட்டை எனும் பெயர் உச்சு கொடுந்துயர் பட்டு கருகினையே, பட்டை எனும் உடையிற்று கிளிந்தெழில் முற்றும் இழந்தனையே, காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன், ஓலமிடக்கரம் நீட்டி போல் இடர் எய்தி உழன்றனையே, பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புனைந்ததும், மூடு பனித்திரை யூடு புவிக்கொரு மோகம் கொடுத்ததும், ஆடும் கிளை மிசை ஏறிச் சிறுவர் குதிரை விடுத்ததும், ஏடு தருங்கதை ஆக முடிந்தன என்று வெறும் கனவே அப்படின்ட்டு கவிஞர் தமிழ்வழி எழுதியிருக்காரு. ஸோ இதோட சொற்பொருள் பார்த்தீங்கன்னா, குந்த அப்படின்னா உட்கார, கந்தம்னா மனம், மிசைனா மேல் ஓகேவா? இந்த மிசை மேக்சிமம் எதிர்ச்சொல்லாக கேட்பாங்க. நம்ம மிசைனா டக்குன்னு பார்த்த உடனே மேல் தான் ஞாபகம் வரும், மேல்னு போட்டுருவோம். மிசை என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் காண்க. எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்கன்னா இல்லை அதோட பொருள் கேட்டிருக்காங்களா அப்படின்றத நல்லா ரீட் பண்ணி போடுங்க கொஸ்டின். விசனம் அப்படின்னா கவலை.
விசனம் டக்குன்னு நமக்கு கவலை ஞாபகம் வந்துடும். ஆனால் அங்கே எதிர்ச்சொல் கேட்டு வச்சுருப்பாங்க. கவலைனா அங்கே மகிழ்ச்சி அப்படின்ற எதிர்ச்சொல் இருக்கும். ஸோ இந்த எதிர்ச்சொல் நிறைய பேருக்கு மார்க் இதால் போகும். ஸோ கொஸ்டின் ரீட் பண்ணும்போது அது பொருள் கேட்டிருக்காங்களா இல்லை எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்களா அப்படின்றத கரெக்டாக பார்த்து போடுங்க. பகுபத உறுப்பிலக்கணம் விரித்த அப்படின்னா விரி குட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல, விரினா பகுதி, இத்துனா சந்தி, இத்து வந்து இறந்த கால இடைநிலை, வந்து பெயரச்ச விகுதி. இலக்கண குறிப்பு பாருங்க, வெந்து வெம்பி எய்தி இதெல்லாம் வினையற்றங்கள். மூடு பனி அப்படின்றது வினைத்தொகை. ஆடும் கிளை அப்படின்றது பெயரச்ச தொடர். ஓகேவா? குமைந்தனை குமை குட்டல் இத்து இந்து குட்டல் இத்து குட்டல் அன் குட்டல் ஐ. குமைனா பகுதி, இத்து சந்தி, இத்திந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, அன் வந்து சாரியை, இத்து முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. ஓகேவா? கவிஞர் தமிழ்வழி புதுவையில் பிறந்தவர். காலம் 1924 to 65. பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர். மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கியவர். நிலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மேதினமை வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம் முதலானவை இவரின் படைப்புகளுள் குறிப்பிடத்தக்கவை. இப்பாடப்பகுதி தமிழ்வழியின் கவிதைகள் அப்படின்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் தமிழ்வழியோட கவிதைகள். புக்கில் இது மட்டும்தான் இருக்குது. நம்ம இந்த பிடிஎஃப்ல இருக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் அவுட் சோர்ஸாக தான் இருக்கும். ஸோ இதை தாண்டி தமிழ்வழியிலேருந்து கொஸ்டின் வராது. ஸோ நீங்கள் இதை மட்டும் நல்லா பார்த்தாலே போதும். அவரோட புனைப்பெயர் என்ன, அவருடைய இயற்பெயர் விஜயரங்கன், புனைப்பெயர் செல்லப்பெயர் வந்து பட்டுராசு, புனைப்பெயர் என்னெல்லாம் இருக்குது, ஸோ அவர் என்ன, அவரோட இது பாரதியாரோட வழித்தோன்றல், பாரதிதாசன் மாணவர், முதல் தலித் கவிஞர், அவரோட ஸ்டேட்மெண்ட், ஒரு கவிஞன் வாழ்ந்ததற்கு அடையாளமே அவனுடைய படைப்புகள், சந்த கவிதைகள் இயற்றுவதில் அதிக ஆர்வம் கொண்டவர், செஞ்சீன புரட்சி அப்படின்றத தமிழில் பாடிய முதல் கவிஞர், பொது உடைமைக்கு நிறையா இது பண்ணியிருக்காரு. அப்புறம் கவிதைகள் மட்டும் இல்லை, கதைகள், கட்டுரைகள், இலக்கிய திறனாய்வுகள், மேலை நாடகங்கள், குழந்தை பாடல்கள் அப்படின்ட்டு நிறைய வச்சிருக்காரு. படைப்புகள் ரொம்பவே முக்கியம். வருஷம் ஞாபகம் வைக்கலாம் கூட பரவாயில்ல. மேக்ஸிமம் அந்த படைப்பு எந்த ஆண்டு வெளியானது அப்படின்ட்டு கேட்குறது ரொம்ப ரேர் தான். பட் அவரோட படைப்புகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கவிஞனின் காதல், நிலை பெற்ற சிலை, வீராயி, மேதினமே வருக, விதியோ வீணையோ, கண்ணப்பன் கிளிகள், புத்தர் பிறந்தார், கோசலகுமாரி, மாதவி காவியம், சிலப்பதிகாரம், காவியமான அடகமா, திருக்குறளும் கடவுளும், தமிழர் சமுதாயம், தமிழும் சமஸ்கிருதமும், வனமலர்கள், மாமாவின் சாகசம், அப்புறம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த பூவண்ணன் அது எந்த காவியத்தை பற்றி சொன்னார்னு கேட்கலாம். கவிஞர் தமிழ்வழி காலனை வென்று கடகட என சிரிக்கும் அற்புத சிரிப்பை இக்காவியம் அப்படின்ட்டு மாதவி காவியத்தை பற்றி கூறியிருக்காரு. மாதவி காவியம் வந்து 3 காண்டங்களாகவும் 27 காதைகளாகவும் வெளியிடப்பட்டது. ஓகேவா? இது போக அவரோட புனைப்பெயர் அந்த சனயுகம் அப்படின்ற இதழ் யாரோடதுன்னு கேட்கலாம். கவிஞர் தமிழ்வழியுடையது. சிற்பியின் காதல் அப்படின்றது வந்து வனகாமுடி என்னும் பெயரில் திரைப்படமாக வெளிவந்தது. தமிழக அரசு கவிஞர் தமிழ்வழிக்கு கடந்த ஆண்டு 2024 தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக வளாகத்தில் சிலை நிறுவப்பட்டுள்ளது. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் கவிஞர் தமிழ்வழி பற்றினது. இதை தாண்டி பெருசாக வேறு எதுவும் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் இதை நல்லா பார்த்தாலே போதுமானது. நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு கவிஞரோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.